ஆனா இப்ப நீங்க வந்து இந்த மாடுங்களோட ஸ்பெண்ட் பண்ற டைம் எப்படின்னா காலையில எத்தனை மணில இருந்து சாயங்காலம் எத்தனை மணி வரைக்கும்? காலையில ஒரு 4:30 மணிக்கு வருவோம் சார். 10-11 மணிக்கு தான் எங்க வேலையை முடியும். திரும்ப மதியம் 1 மணிக்கு வருவோம். நைட்டு 7:30-8 மணிக்கு முடியும். இருக்கிற டைம்ல அந்த கடைக்கு போறது, இதுக்கு தீவனம் வாங்குறது, வைக்க வாங்குறது, இப்படியே எங்க டைம் ஸ்பெண்ட் ஆயிடும். குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது, ஒரு சாவு ஆயிடுச்சுன்னா போக முடியாது. இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு இருக்கு. இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரு கஸ்டமர் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்கேஸ் ஒரு நாள் லேட்டா போனா கூட சட்டம் போடுவாங்க, பால் ஏன்பா லேட்டா வந்ததுன்னு. எப்படியாப்பட்ட கொரோனாவெல்லாம் நாங்க போயிட்டு அதை எதிர்பார்க்காம எங்க உயிரை விட பார்க்காம படிக்கட்டேறி பால் ஊற்றிருக்கோம். அந்த கொரோனா முடிஞ்சோடனே மறந்துட்டாங்க எங்களை. அதுக்கப்புறம் யாரும் நினைச்சு பார்க்கறது இல்ல. அக்ரிகல்ச்சர் ஓணும் கவர்மெண்ட் சொல்லிட்டு சென்னையில அக்ரிகல்ச்சரை வளர்க்க மாட்டாங்க, வெளியூர்ல தான் வளர்க்குறாங்க. அதுக்கு என்னன்னு பார்த்து அரசாங்கம் செஞ்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆனா நீங்க சொல்றது உண்மைதானே. ஏன்னா மாடுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுத்தா புண்ணியம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாடு வளர்க்குறவங்களை வந்து வாழ்க்கையை வந்து மேல உயர்த்துன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ராமகிருஷ்ண ஒரு பரமஹம்சர் ஒரு தத்துவம் ஒண்ணு சொல்லுவாரு, எல்லாரும் வந்து தோட்டத்தை பார்த்தே சந்தோஷப்படுறீங்க, அந்த தோட்டக்காரனை மறந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி. எல்லாரும் வந்து மாடுகளை பார்த்தே சந்தோஷப்படுறீங்களே தவிர அந்த மாடுக்கு பின்னாடி எப்படி மாடு வளரும், அதுக்கான அது கொடுத்தாதான். இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய டாக்டர் வரமோ அவங்க டாக்டருக்கு எடுக்கிற முக்கியத்துவம் மாட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. இப்போ ஏன்னு தெரியல. அது சின்ன சின்ன டாக்டர் எல்லாம் படிச்சுட்டு வராங்க. அந்த காலத்து டாக்டர் எல்லாம் மாடுனா உடனே எத்தனை மணி இருந்தாலும் வந்தாங்க, இப்ப வர மாட்டாங்க. அதே மாதிரி மெடிசனும் சரியில்லை. இப்ப வர மெடிசனு பவர் இல்லையா, என்ன டூப்ளிகேட்டா என்னன்னே தெரியல. மெடிசனே வேலை செய்ய மாட்டேங்குது, மாட்டோட மெடிசன் வேலை செய்ய மாட்டேங்குது. அதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் பார்க்கணும். மூனாய்க்கா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு வாய்ந்த நபர்களை தான் சந்தித்து வரோம். நம்ம சென்னையில மாடு வளர்க்குறது வந்து எவ்வளவு பேர் விஷயம் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? எல்லாரும் வந்து நல்ல சந்தோஷமா மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க. நம்ம அந்த கலகலப்பை தான் பாக்குறோம். இப்போ சென்னையில எவ்வளவோ தொழில் வந்து நொடிவு அடைஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி ஆகட்டும், மக்களோட வேலை வாய்ப்புகள் வந்து தரம் வந்து உயர வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய தொழில் பல தொழில் வந்து நொடிவு அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா சென்னையில மாடு வளர்க்குறது எப்படி, அந்த மாடு வளர்க்குறவங்களோட கஷ்டங்கள்லாம் என்ன, அவங்க எப்படி அவங்களோட வாழ்வாதாரத்தை இந்த பசுமாடுகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் அனுப்பொழுது கொடுத்துட்டு இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வந்து சென்னையில மிக பாப்புலரான ஃபார்ம் குரூப் பிரதீப் அண்ணா நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பா வளர்க்குற, அவங்க குடும்பத்தால அன்பா வளர்க்கக்கூடிய பசுமாடுகள் பக்கத்துல இருந்து இந்த மாடுகள் சென்னையில வளர்க்குறதெல்லாம் எப்படி அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம். அண்ணே வணக்கண்ணே. சார் வணக்கம். சொல்லுங்க. எவ்வளவோ தொழில் பாரம்பரியமா இருக்கு. சென்னையில வந்து மாடு மேயாத இடங்களுமே இல்லை. அந்த மாடு மேய்ஞ்ச இடத்துக்கு தான் இப்ப மனுஷனாக பில்டிங்காக எல்லாரும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க சொல்லுங்கண்ணா, இப்ப எப்படி உங்க மாடு வளர்க்குற தொழில் எப்படி போயிட்டு இருக்குது? நீங்க இது வந்து இப்ப எவ்வளவு வருஷமா வச்சிருந்து இப்ப எத்தனை மாடு வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சார் நாங்க குறைஞ்ச ஒரு 35-40 வருஷமா மாடு சென்னையில தான் வச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு காலகட்டம் வேற, இன்னைக்கு காலகட்டம் வேற. அன்னைக்கு பொருளாதாரம் வேற, இன்னைக்கு பொருளாதாரம் வேற. அன்னைக்கு பண்ண முடியுது, இன்னைக்கு எங்களால பண்ண முடியல. வேற தொழில் எதுவும் மாற்று தொழில தான் நாங்க இதை பண்ணி நிற்கிறோம். அரசாங்கத்துல ஒரு நேரத்துல உதவி செய்யறாங்க, ஒரு நேரத்துல உதவி செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு மாடு பூச்சின்னு போனா 10,000 ரூபாய் ஃபைன் வெளியே போனா. இன்கேஸ் இந்த மாடு தெரியாம வெளியே போயிடுச்சுன்னா நாளைக்கு நான் 10,000 கொடுத்தா கவர்மெண்ட்ல எடுக்கணும். இதுல தான் நாங்க படிக்க வைக்கணும் குழந்தைங்களா, இதுலதான் சாப்பிடணும், இதுலதான் வாடகையும் கொடுக்கணும். இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. வெளியே நகர்ப்புறத்துல வந்து நிறைய உதவி அரசாங்கம் செய்யுது. ஆனா சென்னையில யாருக்கும் செய்யறது கிடையாது. இதுக்காக நாங்க எவ்வளவு மறியல் பண்ணிட்டோம், எவ்வளவு வள்ளுவர் கட்டத்துல இப்ப கூட லேட்டஸ்டா போன வாரம் பண்ணோம். அதுக்கான ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். ஆனா இது வாயிலா ஜீவன் கூட பிறந்தது மாதிரி காப்பாதுனால எங்களால விட்டு போக முடியல. வேற தொழிலுக்கு எங்களால மாத்திக்க முடியல. இதுதான் ரீசனு, வேற ஒண்ணு இல்ல. மற்றபடி அதனால கேளுங்க. இல்ல அண்ணன் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு கண் கலங்குதுன்னா அவர் வந்து அவரை நினைச்சு கண் கலங்கல. நம்மளை நம்பி இவ்வளவு பெரிய ஜீவன் இருக்கு, நமக்கு இவ்வளவு நாள் தொடர்ந்து பல வருடங்களா வாழ்க்கைக்கு ஆதாரம் கொடுத்த ஜீவனை வந்து நம்ம பிறந்த ஊர்லயே வாழ வைக்க முடியலன்ற அந்த கஷ்டத்தை தான் அவர் சொல்லும் போது எனக்கும். நீங்க வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு நாள் ஒரு மாடு பராமரிக்கிறதுக்கான செலவுகள் என்ன, ஆனா அது மூலயமா நீங்க பால் விட்டு சம்பாதிக்கிறதுன்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாடு ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு 300-350 ரூபாய் சாப்பிடணும். சாப்பிட்டா தான் எனக்கு ஒரு 400-500 ரூபாய்க்கு சம்பாதிக்கும். அதுல எனக்கு ஒரு 150 ரூபாய் கிடைக்கும். ஒரு மாட்டுல 150 ரூபாய் கிடைக்கும். இந்த 150 ரூபாய் இன்னைக்கே கிடைக்காது, அடுத்த மாசம் தான் எனக்கு கிடைக்கும். இது லாபம். அதை நான் சேர்த்து வச்சு என் பசங்களை இதுலதான் காப்பாற்றணும். எவ்வளவு இருக்கு எங்களுக்கு. நானும் BA எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கிறேன், வேலை கிடைக்கல, மாடு வச்சுன்னு பொழைக்கிறேன். தயவுசெய்து என்ன மாதிரி பால்கார் நிறைய இருக்காங்க சென்னையில. எல்லாரையும் பாருங்க, சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க, நிறைய பேர் பால்கார். சந்தோஷமா இருக்கு. ஆனா யார் வர மாட்டானா, ஒரு டீ கடைக்காரன் புதுசா டீ கடை ஆரம்பிக்கிறான், படிச்ச டீ கடை ஆரம்பிக்கிறான். படிச்ச மாடு வச்சு பாருங்க, அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். மாடு புதுசா வச்சு பாருங்க சென்னையில, அதோட கஷ்டம். அவன் என்னன்னா பண்றான், ஒரு நாளைக்கு எவ்வளவு கஷ்டம் அவனுக்கு. இயற்கை பேரிடர் அவன் எவ்வளவு மாட்டுறான், இயற்கையில இருந்து எப்படி தப்பிக்கிறான் அவன் மாடை வச்சுன்னு, அதெல்லாம் பாருங்க தெரியும் உங்களுக்கு. நீங்க வந்து வச்சு பாருங்க. யங்ஸ்டர்ஸ் வாங்க, நல்லது.
கண்டிப்பா. ஆனா இப்ப நீங்க சொல்றது வந்து ஒவ்வொரு 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 வார்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு பெரிய ஹீரோ வந்து பேசினா மட்டும் தானே எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வந்து இப்ப எப்படி எல்லாரும் ஒரு பீச்சுக்கு ஒரு டூர் போறீங்களோ, எப்படி வந்து ஒரு பார்க்குக்கு ஒரு டூர் போறீங்களோ, இது மாதிரி வந்து லைவா ஒரு மாடு வளர்க்குற இடத்துக்கு கண்டிப்பா நீங்க ஒரு விசிட் வரணும். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு பேரிடர் காலம் ஆகட்டும், இப்ப நமக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறோம், இல்ல டாக்டர் தெரிஞ்ச டாக்டர் கூப்பிடுறோம். ஆனா இப்ப இது மாதிரி மாடுகளுக்கு பசு மாடுகள் ஆகட்டும் பல மாடுகள் வகைகள்லாம் இருக்கு. இப்ப நீங்க அது மாதிரி எப்படி நான் அதுக்கெல்லாம் பாத்துக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது எங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் எங்களுக்கு கிடையாது. மாடு விட்டா வீடு, வீடு விட்டா மாடு. அதுங்க ஃபர்ஸ்ட் அதுங்க சாப்பிடணும், அதுங்க நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்க சாப்பிட ஆரம்பிப்போம். அது மாடு கூடயே பழகிட்டோம். வேற எங்கேயுமே எங்களுக்கு வழி தெரியல. வேற ஒண்ணும் இல்ல. வழி தெரிஞ்சா போயிருப்போம், வழி தெரியல. 2வது தலைமுறை ஆயிடுச்சு. 3வது தலைமுறை வரத்துக்கு யோசிக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டம் இருக்க, போலாமா வேணாம்னு யோசிக்கிறாங்க பசங்க எல்லாம். இப்போ தயவுசெய்து வாங்க, உள்ள வந்ததான் தெரியும் இதோட கஷ்டம் என்னன்னு. கண்டிப்பா. ஆனா உண்மையிலேயே ஒரு வருமானம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்ல வேணாம், நமக்கு முன்னாடி எல்லாரும் உள்ள இறங்கி எல்லாரும் வேலை செய்ய வச்சிடும். ஏன்னா உண்மையிலே சொல்ல பாருங்களேன், வாப்பா டீ சாப்பிடலான்னு வாங்க, வாப்பா ஒரு ஆர்லிக் சாப்பிடலாம், ஏதாவது ஒண்ணு சாப்பிடலான்னு வாங்க, வாப்பா அதுக்கான இடம் எங்கன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப இதுக்கான மருத்துவம் எல்லாம் எப்படி நான் பாத்துக்கேன். டாக்டர் எல்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய டாக்டர் வரமோ அவங்க டாக்டருக்கு எடுக்கிற முக்கியத்துவம் மாட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. இப்போ ஏன்னு தெரியல. அது சின்ன சின்ன டாக்டர் எல்லாம் படிச்சுட்டு வராங்க. அந்த காலத்து டாக்டர் எல்லாம் மாடுனா உடனே எத்தனை மணி இருந்தாலும் வந்தாங்க. இப்ப வர மாட்டாங்க. அதே மெடிசனும் சரியில்லை. இப்ப வர மெடிசனு பவர் இல்லையா, என்ன டூப்ளிகேட்டா என்னன்னே தெரியல. மெடிசனே வேலை செய்ய மாட்டேங்குது. மாட்டோட மெடிசன் வேலை செய்ய மாட்டேங்குது. அதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் பார்க்கணும். துறையில மாட்டுக்கான மருத்துவத்துறை என்னன்னு கவனிங்க. வேப்பர்ல போனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அப்புறம் வாங்குறாங்க, ஒரே ஒரு வெள்ளை ட்ரிப்ஸை போட்டு அமுச்சு விட்டுறாங்க வீட்டுக்கு. அது வந்து ஒரு பொருளே போச்சு. போன வாரம் ஒரு பசு செத்தே போச்சு, 60,000 போச்சு. எல்லாம் பால்காரங்க இதே நிலைமை தான். செத்து போனா என்ன பண்ண முடியும்? நாங்க ஒரு வருஷம் சம்பாதிச்ச காசு ஒரே நாள்ல போயிடுச்சு. இது மாதிரி எங்களுக்கு நிறைய நஷ்டம்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி தான் நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களை வாழ விடுங்க. சென்னையில நாங்களாம் வாழ்வாதாரம் தான். எங்க மாதிரி 1000 குடும்பம் இருக்குது. பால்காரங்க ஒத்து 2 பேர்ல 1000 குடும்பம் இருக்குது. 1000 குடும்பம் காப்பாத்துங்க. இந்த அரசாங்கம் தான் செய்யணும். இந்த அரசாங்கம் அடுத்து எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுக்கு உதவி செய்ய தான் சொல்றோம். கண்டிப்பா. ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுண்ணா. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பசுமாடு தான் வந்து பசுக்காக தான் உலகமே போராடுது, பசுக்காக தான் அரசியலே நடக்குதுங்க. அப்ப அப்படின்ற போது இப்போ ஒரு மாடு இப்போ வந்து ஒரு பக்கத்துல எல்லாம் இருக்கும்போது இப்போ இதெல்லாம் இடம்லாம் வசதி பத்துதானா? ஃபர்ஸ்ட்ல நீங்க ஒரு 60 மாடு 100 மாடுக்கு மேலதான் வளர்த்துருப்பீங்க. இப்ப மாடோட எண்ணிக்கையும் கம்மியாயிடுச்சு. எதனால கம்மியாயிடுச்சு? இப்ப சென்னையில வந்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சந்திக்கிறீங்க? இந்த மாடுக்கு எங்களால வந்து தீனி வாங்கி போட்டு எங்களால வெளில போனா ஒரு காய்கறி இதில போய் இந்த மாட்டுக்கு தேவையான வெஜிடபிள் எடுத்தா எங்களுக்கு முன்னா கார்பரேஷன் வந்து எத்தனை போயிடுறாங்க. கவர்மெண்ட்ல எத்தனை வர சொல்றாங்க, இதை எத்தனை சொல்ல இந்த கடைக்கு நாங்க சீல் வைப்போம் அப்படின்றாங்க. இதுக்கான பொருள் எல்லாமே நாங்க வாங்கி போட வேண்டியதாகுது. இதை வாங்கி வரதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நாங்க போக வேண்டியதாகுது. சென்னையில எங்க சுத்தினாலும் இதெல்லாம் எத்தனை வந்து சேர்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால அந்த வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. வேற வழியே தெரியாது. ஒரு 500 ரூபா ஒரு நாளைக்கு நாங்க சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதாகுது. அது வெளியே இருக்கவங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஈஸியா கடந்து போயிடுறாங்க. எங்களையும் கொஞ்சம் கவனிங்க தான் சொல்றேன். வேற எதுவும் சொல்ல. நீங்க உதவி செய்ய வேணாம், எங்களை ஃப்ரீயா விடுங்க, நாங்க சம்பாதிச்சுக்கோங்க தான் சொல்றோம். டாக்டர் கரெக்ட் டைமுக்கு வர மாட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. டாக்டர் படிச்ச எல்லா டாக்டர் தேவராஜ் அது மாதிரி பெரிய பெரிய டாக்டர்லாம் இருந்தாங்க. அன்புமணி எல்லாம் பெரிய பெரிய டீனா போயிட்டாங்க. அவங்க காலகட்டத்தை கூப்பிட்டோன்னே வந்தாங்க. இப்ப நாய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாய் பூனை அந்த மாதிரி தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் மாட்டை பார்க்க மாட்டாங்கன்னே தெரியல எங்களுக்கு. அந்த சின்ன பசங்களுக்கு அந்த கூச்சலாம் இருக்கு. மாடுனா அவங்க ஒரு ஷையா ஃபீல் பண்றாங்க. அது மாடும் வாயிலா ஜீவன் தான் நினைக்கவே மாட்டாங்க சின்ன பசங்க. எல்லாம் யங்ஸ்டர் டாக்டர் இப்ப புதுசா படிச்சுட்டு வராங்க டாக்டர். மாடுனா கேர் எடுத்து பார்க்கவே மாட்டாங்க, கேர்லெஸ்ஸா இருக்காங்க. அதை தயவுசெய்து பாருங்க. கொஞ்சம் மாடும் ஒரு ஜீவன் தான். இப்போ வந்து இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் 108 போன் பண்ணா ஆம்புலன்ஸ் தான் வருது. இப்போ மாடுங்களுக்கு எல்லாம் எதுவும் அது மாதிரி எதுவும் ஸ்பெஷலா இருக்காங்க? அது கவர்மெண்ட்லயே ஆரம்பிச்சாங்க. இப்போ செயல்பட்ட வெட்டினரியில ஆரம்பிச்சாங்க. அது அந்த அளவு ரெஸ்பான்சிபிள் இல்ல. அவங்க வர வரைக்கும் அது தாங்குமான்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு அவ்வளவு நேரம் வாயிலாஜியம் அது வாய் தந்து சொல்லுமா, எனக்கு இது பண்ணது அது பண்ண சொல்ல தெரியாது. அதுக்கு அது வர மாட்டேங்குது, சரியா வர மாட்டேங்குது. கால் பண்ண ரெஸ்பான்சிபிளே இல்ல. அவன் அட்ரஸ் தெரிய வரதுக்குள்ளேயோ நம்மளுக்கு நஷ்டம் தான் வருது. நேயர்களே, நான் வந்து மாடு இங்க வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஏதோ இந்த படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி விபூதி வச்சு பொட்டு வச்சு ஒரு மாடு வளர்க்குற இடத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் தான் எதிர்பார்த்து வந்தேன். ஆனா சென்னையில வந்து ஒரு கண்டுக்கே தெரியாம இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பால் வந்து கொடுக்கறது பேக்கெட் பால் நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா அதுக்கான மாடுகள் தான் அந்த பாலை கொடுக்குது. நம்ம இது வந்து மெயினா இவங்க வந்து கொடுக்கறதுலாம் வந்து ஒரு ஆரோக்கியமான பால் தான் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ஒரு வீட்டுக்கு பக்கத்துல இப்ப வந்து ஒரு காலத்துல எல்லாம் வந்து பாலுக்காக இவங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பால் எடுத்து வைங்கனான்ட்டு இப்ப அது மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப இன்னைக்கு வந்து நாளடைவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு
பால்காரங்க அப்படின்றது வந்து ஒரு பெருமை மிக்க ஒரு ஒரு இடம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா 4 நாள் தொய்வடைஞ்சு போயிடுச்சு. ஆனா நேயர்களுக்கு என்ன குறிப்பா சொல்ல விரும்புறீங்க? நேயர்களுக்கு என்ன சொல்றது, சாப்பிடுங்க, நல்ல பொருளா சாப்பிடுங்க, ஹெல்த்தா இருங்க. எது அந்த மாதிரி ப்ராடக்ட சாப்பிடுங்க, ஃபியூச்சர்ல நல்லா இருப்பீங்க. கண்டதை இந்த பால் அந்த பால் சாப்பிட்டு உடம்பு கட்டுக்காதீங்க, தயவுசெய்து சொல்றேன். எங்கிட்ட வாங்கினா கூட பரவாயில்ல, நீங்க வச்சு மாடு வச்சு கூட வீட்டுல வச்சு பராமரிச்சு கறந்து சாப்பிட்டு பாருங்க. எங்கிட்ட வாங்கணும்னு இந்த வார்த்தையை நாங்க சொல்ல. பால் மாடு வீட்டுல ஆளுக்கு ஒரு மாடு வச்சு பாருங்க, அது நல்லா இருக்கும். பசங்க உங்களுக்கு வளர்ற பசங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. நீ கவர் பண்ணலாம், முந்தா நேத்து பேக் பண்ணுவான், அது மறுநாள் தான் வந்து சேருது. அது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஏன் மாட்டுப்பால் கொடுக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒன்ஸ் அப்பான் டைம்ல கவர் பால் இல்லாம மாட்டுப்பால் தான் சென்னையில ஃபுல்லா. இன்னைக்கு கவர் பால் உள்ள வந்தோன்னா மாட்டுப்பாலை மதிக்க ஆளே கிடையாது. அதை சாப்பிடுங்க, உடம்பு நல்ல பொருளா சாப்பிடுங்க. கண்டிப்பா. ஆனா வந்து நீங்க சொன்ன ஒவ்வொரு ஆதங்கமான வார்த்தை வந்து இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா வளரும் கண்டிப்பான. ஆனா மாடுக்கு தீனி போடுறவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குன்ற போது ஒரு மாடை காப்பாத்துற கண்டிப்பா நீங்களாகட்டும் உங்க குடும்ப சார்ந்தவங்களாகட்டும் இந்த தொழில் சார்ந்தவங்க கண்டிப்பா மேலும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமை இருக்குது. நேரிலே வந்து சென்னை வந்து பாத்தீங்கன்னா மால்ல நிறைஞ்சிருக்கே தவிர கண்டிப்பா ஒரு பசும் பால்ல வந்து நிறையாத காலம் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பா வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து உங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு மாடு வளர்த்தா அவங்களை வந்து தயவு செய்து எதுவுமே குறை சொல்லாதீங்க. கொசு மிக்குது, அது மிக்குது, இது வந்து நாத்தடைக்குது, இது எல்லாமே ஆரோக்கியமானதுங்க. இது கண்டிப்பா நம்ம வந்து கொடுக்குற தீனில வேணா குறையா இருக்கலாமே தவிர அது கொடுக்குற பால்ல கண்டிப்பா எந்த விதமான குறைகள் இருக்காது. கண்டிப்பா நீங்க எப்படி ஒரு பார்க்குக்கு போறீங்களோ, ஒரு சினிமாவுக்கு போறீங்களோ, கண்டிப்பா மாடு வளர்க்குறவங்கிட்ட போய் 2 வார்த்தை பேசுங்க. அவங்களுக்கான முடிஞ்சது நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சப்போர்ட் பண்ணாதான் கண்டிப்பா அதனால அவங்க கோடீஸ்வரர் ஆக போறது கிடையாது. கண்டிப்பா அவங்க வேலை செய்யறதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். ஞாபகமா மூன் அக்காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். அது இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன தெரியுமாங்க, நம்ம வந்து ஒவ்வொரு நாள் வந்து வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்றதே வந்து மற்றவங்ககிட்ட வாழ்த்து பெறதுக்காக தான். அந்த வாழ்த்து எப்போ வரும்னா மற்றவங்களுக்கு நம்ம வந்து இறங்கி என்னங்க நல்லா இருக்கீங்களா கேட்டா அந்த வாழ்த்து வந்துடும். அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு எவ்வளவோ அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, யாராருக்கும் ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு நாள் உங்களோட ஒரு நாள் வந்து மாட்டுக்காக என்னென்ன செலவாகுது, நாங்க பால் மட்டும் நல்லா குடிக்கிறோம்னா ஆனா மாடு பால் கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்கணும், பக்கத்துல உள்ள அந்த மாடு வளர்க்குறவங்க கிட்ட போய் கேட்டு செஞ்சு அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு உதவி, அவங்களை கேட்டாவே சந்தோஷப்படுவாங்க. இப்ப இருக்கிற நிலைமை வந்து எப்படி இருக்குன்னா இவங்களெல்லாம் என்னமோ உலகத்துக்கே தேவையில்லாதவங்க மாதிரியும், இந்த மாதிரி உங்க மாட்டுக்கார வீடு இப்படின்னா பணக்கார வீடு, அப்படி ஒரு கதை மாட்டுக்கார வீடு, ஐடி கம்பெனி பெருசா சொல்றேன், ஐடி கம்பெனி கொடுக்குறவனு பால் தாங்க, நம்ம அது கம்பெனி பிராண்டை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி அவங்க கிட்ட தயவு செய்து ஒரு 2-3 வாரத்தை பேசுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நாள் செலவு என்ன ஆகுதுன்னா எங்களால பங்களிப்பு அவங்க கண்டிப்பா அதை வந்து எதிர்பார்க்க போறது கிடையாது. பட் நீங்க அவங்க கிட்ட பேசி பாருங்கன்றதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான கோரிக்கை. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து எல்லாரும் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல். நம்ம வந்து ஒவ்வொரு நாள் வந்து வாழ்ற நாள்ல கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 கப்பு பாலாச்சு கண்டிப்பா குடிப்போம். அந்த 1/2 கப்பு பால், ஒரு சொட்டு பாலுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அண்ணனோட ஒரு நாள் ஒரு தீனி, மாட்டுகளுக்கான தீனி வந்து அவர் எதிர்பார்க்கல, ஏதோ அந்த டைம் மனசுல பட்டுச்சுன்னு கொடுக்குறோம்னா. ஆனா கண்டிப்பா வந்து நீங்க அன்பை ஏத்துக்கணும். கண்டிப்பா நீங்க நல்லா இருந்தாதான் ஒவ்வொருத்தரும் வந்து ஆரோக்கியமாவும் இருக்க முடியும். அவர் வந்து இன்னும் மனசு குளிர இருந்தாதான் நம்மளும் ரொம்ப வந்து குடிக்கிற பாலோட நம்மளோட அந்த ஆரோக்கியம் கண்டிப்பா வரும். பால்ல மட்டும் சத்து இல்லைங்க, மாட்டு பாலோட குடிக்கும் போது இந்த மாடுக்காக உதவி பண்ணவங்க யாரு, இந்த பாலுக்காக உதவி பண்ணவங்க, அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோட ஒரு டீ ஆகட்டும் பாலாகட்டும் குடிப்போம். ஆனா மேலும் வந்து ஒரு பாரம்பரிய தொழில், அப்பா ஆரம்பிச்ச தொழிலாகட்டும் இந்திய நிலைமையோடு நீங்க வந்து தொடர்ந்து இதுக்கான உழைப்பு போட்டுட்டு வந்து மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. நீங்க வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. நன்றி.